குழுவில் வாரார் சங்கர் முன்பதாக அத்தபிள்ளை குழுவில் வாரார் அத்தாவிள்ளை குழுவில் வாரார் அத்தாவிள்ளை குழுவில் வாரார் தம்பி சங்கர் முன்பதாக தருபர் கொண்டார் தம்பி சங்கர் முன்பதாக அத்தபிள்ளை குழுவில் வாரார் தம்பி சங்கர் முன்பதாக அத்தபிள்ளை முன்பு வாரார் தம்பி சங்கர் முன்பதாக அத்தபிள்ளை குழுவில் வாரார் அத்தாவிள்ளை குழுவில் வாரார் அத்தாவிள்ளை குழுவில் வாரார் பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, நாடகத்தை காண வந்திருக்கின்ற ரசிக பொதுமக்களே, தங்க தமிழகத்திலே தரணியிலே சரஸ்வதி தாய் தாமரத்திற்குள் கொண்ட மாணவ செல்வங்களே, வெள்ளர்களை முரத்தால் விரட்டியடித்த வீர பெண்மணிகளை, மாட்டான் போர்க்களத்துக்காக தனது மாடன்று மாறாமல் போருக்கு அனுப்பிய வீர தாய்மார்களே, போரிலே புறமுதுகட்டு ஓடாமல் நெஞ்ச நிமித்தி நீண்ட நேரம் போரிட்டு இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட விடுதலை போர் தியாகிகளே மற்றும் என் உயிரிலே மேலான இளைஞர் நப்புறமண்டத்தார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தாய் குலங்களுக்கும் இந்த நாடகத்தை அரும்பாடுபட்டு பெரும்பாடுபட்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற எனது விழா கமிட்டியாளர்கள் அனைவர்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளராகிய எனது அன்பிற்கு மனைவி பாசத்துக்குரிய எனது மாமா ராஜ நடிகர் PL பொன்கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஊர் முக்கிய அனைவர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழு சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை கொண்டு என் கதாபாத்திர தொகுகிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம். தாய் எதை எடுத்த போதிலும் உன்னை வணங்க வேண்டும், என் நாடகப்படியை துவங்க வேண்டும். இந்த ஊர் மக்கள் எல்லோரும் எந்த நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் பலார் சொல்ல வாழ வைக்க வேண்டும், வந்த எங்களை வாழ வைக்க வேண்டும். அதனால் உன்னை வணங்கிவிட்டு என் கதாபாத்திர தொகுகிறேன். தாயே எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் கந்தனை வணங்கினால் அனைத்து கடவுளையும் வணங்குவது போல அர்த்தமல்லவா? அதனால் எல்லாத்துக்கும் முப்பெரும் கடவுள் முழுமுதற் கடவுள் கந்தபெருமான் அன்னவரை வழங்கினால் அனைத்து கடவுளை வணங்குவது போல் கந்தனை வணங்கிவிட்டு கதாபாத்திரம் வேண்டும் அல்லவா? கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினார் கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள் யாவரையும் வணங்குவது போலே கந்தன் காலடியை வணங்கினார் கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினார் உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டால் காஞ்சியில் காமாட்சி உருவத்தில் மாறுபட்டால் காஞ்சியில் காமாட்சி உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டால் காஞ்சியில் காமாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காதி விசாலாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி அயர்கள் பலருண்டு அவனுக்கினை எவருண்டு கந்தன் 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 காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினார் தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்திதானே வேல் சிவசக்திதானே வேலன் சக்திதான வேலன் சிவசக்திதான வேலன் அண்ணனவன் கணேச
கணேசன் கண்ணனவன் தாய்மாமன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய்மாமன் அவனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்கது போலே கந்தன் காலடியை வணங்கினார் பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினிலே அடைத்தான் குருகினி அவனே கிராமத்திலே அரைத்தான் முதல்வனே அதனால் கந்தனிடம் பிரம்மணம் இரளுவார் அதனால் பிரம்மனிடம் கந்தனும் புகழுவான் அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான் கந்தன் ஆடியவர்க்கு அவனும் அருளுவான் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் கந்தனிடம் பழனி கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் அந்த வீணை தீண்டுவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள் கந்தன் வினை தீர்த்திடுவான் கந்தன் வந்து பார்த்திடுவான் கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்கது போலே கந்தன் காலடியை வணங்கினார் ஆஹா அருமையான ஒரு ஒளிப்பு செல்வி அருமையா இருந்தாலும் திடீரென்று இந்த நாடகத்தை வைத்திருக்கிறீர்கள் என்ன காரணம் என்று தெரியவில்லை ஆனால் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு ஆசை ஆவல் உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் உங்களோடு பேசி பழக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் வருவதற்குத்தான் நேரமில்லை ஆனால் வந்தாலும் வந்தவுடனே அருமையான வரவேற்பு அன்பான உசரிப்பு என் தங்கை மாமா பொன்கண்ணன் மனைவியாகப்பட்டவர்கள் என் தங்கை அருமையான உசரிப்பு மறக்க முடியுமா வருஷம் வீட்டில் தான் அன்னதானம் அழகான அன்னதானம் தேர்வு செய்ய உணவை அளித்து ஆட்டு முட்டைன்னா கோழி கொட்டன்னா இருந்தாலும் அதையெல்லாம் போடுவதை விட வாங்கலன்னா வாங்கல் வாங்கல் வாங்கலன்னா என்று கேட்டார்களே வாங்கலாம் இதை விட என் அத்தை அத்தை வாங்கல் பொன்கணன் மாமன் இருந்தாலும் என் அத்தை கட்டிலே உட்காந்து வாப்பா என் பேராண்டி பார்த்தவங்கள பார்க்கும் போல இருக்குதுன்னு சொல்லிச்சு அந்த ஒரு வார்த்தையில் மறக்க முடியுமா ஆமாம் அதனால் என்றென்றும் நீங்கள் என்று கோடாடி காடுகால வாழ வேண்டும் வளர வேண்டும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு இந்த மக்கள் இந்த ஊர் மக்கள் நீங்கள் என்றென்று வாழ வேண்டும் வருஷம் இது மாதிரி ஒரு நாடகத்தை வைக்க வேண்டும் பொன்னர் சங்கர் என்றால் சில ஊரில் வைக்க மாட்டேங்கிறாங்க பொன்னர் சங்கரா யார் பார்க்குறா அப்படிங்கிற சொல்கிற காலமாக போய்விட்டது அதனால் இருந்தாலும் இந்த புராண நாடகத்தை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் இதெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நாடகம் இது மாதிரி நாடகத்தை வச்சா தான் இளைஞர்கள் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்களா நம்மளும் அதுபோல் வாழ வேண்டும் என்று எண்ணுவார்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் அரிச்சந்திர மாயனகண்டம் சத்தியவான் சாவித்திரி சம்பூர்ண ராமாயணம் அர்ஜுனந்த வசு இப்படியெல்லாம் வீரம் பொருந்திய நாடகமெல்லாம் இருக்கின்றது அதையெல்லாம் எடுத்து இன்று என்றென்றோ ஆடிக்கொண்டு இருக்கிறார்களோ அதையும் நானும் ஆடிக்கொண்டிருக்கிறேன் வேறு வழி இல்லை இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் இன்றைக்கு காலம் உள்ள கோலம் மக்கள் எப்படி பாடுபடுகிறார்களோ அதுபோல் நம்மளும் பாடுபட வேண்டும் என்று ஓஹோ போட வேண்டும் அதனால் இருந்தாலும் இந்த நாடகத்தை வைத்திருக்கிறீர்களே பலநாடு கோட்டை பொன்னாண்டவர் சின்னாண்டவர் நாடாளுமன்ற நாட்டுக்கலைஞர் நல்லதங்கால் ஆதி பெரியகாண்டி மலை குறைந்த மகாமணி அருள் உங்களுக்கு என்றென்றைக்குமே கிடைக்கும் ஏன்னா அவங்க பக்கத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நான் வாழ்த்ததை விட அவங்க மண்ணில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கண்டிப்பாக அவருடைய அருள் இன்றுமல்ல என்றும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு கம்பகருப்பா சக்கத்தாழ்வார் ஆமாம் அதனால் தொண்டி கருப்பனாலும் உங்களுக்கு என்றும் கிடைக்கும் தாய் உன்னை வணங்க வேண்டும் இருந்தாலும் இந்த மக்கள் வரவேற்றுவதை என்னால் மறக்க முடியுமா மறக்க முடியாது இவர்கள் அளித்த அன்னதானத்தை என்னால் மறக்க முடியுமா ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானலது காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை என் மனசை விழுந்துருச்சு எங்க விழுந்துச்சு இந்த சோலை மாவட்ட மக்கள் மீது அப்படியா காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை என் மனசை உங்கள்கிட்ட பறி கொடுத்துட்டேன் உங்கள்ட்ட இருந்து நான் எப்போ வாங்குறது காலையில அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் காற்றினிலும்
வந்தாலும் ஆற்றங்கரை மேற்றினிலே ஆடிருக்கும் நாளது ஆற்றங்கரை மேற்றினிலே ஆடிருக்கும் நாளது ஆட்டடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை ஆட்டடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை அமைதியான நதியிலே ஊடம் ஊடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலும் அமைதியான நதியிலே ஊடம் ஊடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலும் அந்தையில் மறைந்து விடும் காலையில் தெளிந்து விடும் அந்தையில் மறைந்து விடும் காலையில் தெளிந்து விடும் அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்பநிலை மாறிவிடும் அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்பநிலை மாறிவிடும் அமைதியான அன்பே அமைதியான நதியிலே ஊடம் ஊடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலும் நானடிலே தான் எடுத்து நடந்து வந்த பெண்மை இது தான் எடுத்து நடந்து வந்த பெண்மை இது ஞானமெனும் தொட்டில் கட்டி தாளாட்டு பெண்மை இது ஞானமெனும் தொட்டில் கட்டி தாளாட்டு பெண்மை இது அமைதியான அந்த அமைதியான நதியிலே ஊடம் ஊடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலும் வெள்ளம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலும் காட்டிலும் மலையினில் உறங்க வைக்கும் இடியினில் கரையினின்றே ஒதுங்கி நின்றால் ஆடும் ஆடும் அமைதியான நதியினில் ஊடம் ஊடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலும் நெல்லி வளநாடு நீர் சார்ந்த ஓநாடு பொன்னி வளநாடு புகழ்பெற்ற ஓநாடு ஆனாடு ஓநாடு அழகுமணி வளநாடு அந்த அழகுமணி வளநாட்டிலே ஆலாத்தா பிள்ளை மகன் கோலாத்தா கோலாத்தா பிள்ளை மகன் குன்னுடையான் குன்னுடைய கவுண்டருக்கும் தாமரை அருணாச்சி பெரியானுக்கும் பிறந்தவர்கள் யார் என்றால் என் பெயர் பொன்னர் என்றும் எனது தம்பி கோமல சின்னையா சங்கர் என்றும் என் நாடாளுமத்தை நாட்டுக்களஞ்சியம் உத்தமாபத்தனி ஒரு வாசகம் நாடாளுமத்தை நாட்டுக்களஞ்சியம் நல்லதங்கை என்றும் நாங்கள் மோர விருந்தோம் எங்களுக்கு பக்கத்துணையாக பாதுகாவலாக அத்தவிளை அத்தான் அருமை பெருமாள் செல்வ பெருமாள் வராம நல்லா கொஞ்சம் வாழை மேத்துக்கு ஹலோ செவிக்கேத்த மைத்துனர் அத்தாபிள்ளை அத்தான் என்றும் வெட்டு கடிகடிக்க வீரமாக சாமன் என்றும் நாங்கள் ஐவர் பிறந்தோம் நாங்கள் ஐவரும் நெல்லு நாட்டை சீரோடு சிறப்போடு ஆண்டு வந்தோம் அப்படி ஆண்டு வரும் தருணத்திலே அந்த மொட்டையிலே 300 கோந்தையிலே கோடி லட்சம் பம்பையிலே வராடு செல்லக்கூடிய அந்த மேநாட்டு காளிவர்கள் அந்த தலையூர் காளி மன்னன் குறையுது என்ன செய்தான் சார்பை குறித்து பேசுறதுக்கு அதுக்குள்ள கட்டிங்க ஊத்தி வராமல் என்ன செய்தான் எங்களை கட்டியடிக்க வர உத்தரவிட்டான் அப்படி இருக்கட்டும் கட்டியடிக்க சென்றோம் கட்டியடிப்பதிலே நாங்கள் வெற்றியடைந்தோம் அந்த தலையூர் காளிமன்னன் தோல்வியடைந்தான் சேவல் கட்டுக்கு வரும்படி உத்தரவிட்டான் சேவல் கட்டுக்கு சென்றோம் சேவல் கட்டிலே நாங்கள் வெற்றியடைந்தோம் அந்த தலையூர் காளிமன்னன் தோல்வியடைந்தான் பந்தாட்டு கொடும்படி உத்தரவிட்டான்
பந்தாட்டுக்கு சென்றோம். பந்தாட்டத்திலே நாங்கள் வெற்றியடைந்தோம். அந்த தலையூர் காளிமன்னன் தோல்வியடைந்தான். செல்ல பார்க்காத, தொழிலை செய். அப்படி இருக்கிற வேளையிலே என்ன செய்தான்? எதை கிடைத்த போதிலும் நம்ம தோத்து கொண்டே இருக்கிறோம் என்ற தலையூர் காளிமன்னன் 1000 தலைக்கட்டு நாட்டவர்களை ஒன்று திரட்டினான். தலையூர் காளிகளே, வாருங்கள், குன்னுடையான் மக்களை கண்டுபிடிக்க முடியவில்லை, அன்னவர்களை அழிக்க முடியவில்லை, அவர்களை எப்படிதான் அழிக்க வேண்டாம், அவர்களை வெல்ல வேண்டும் என்று சாத்திட்டார். காளி காளி அப்படி சதித்திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிற வேளையிலே மன்னா, காளி மன்னா, டே காளி மன்னா, எங்களால் நேரே செல்ல முடியாது. ஏனென்றால் அன்னவர்கள் வீரம் பொறிந்தவர்கள். அதனால் அன்னவர்களை வெல்லாமை அழைத்து விட்டால் அன்னவர் நாட்டிலே பஞ்சம், பசி, பட்டினி அனைத்து நிலவும். அதனால் நம்ம ஆசையோடு வளர்த்த பண்டிகளை ஏவிடுங்கள் சொன்னார்கள். அதேபோல் பண்டிகளை ஏவிட்டார்கள். பண்டிகள் எல்லாம் எல்லாம் அளித்தது. என் காவலர் அஸ்தர் ஓடி வந்தான். ஆண்டவா, 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 தலையூர் காளிமன்னன் நம்முடைய நேரடியை போட முடியவில்லை. ஆனால் வெள்ளாமை அழிப்பதற்காக பண்டிகளை ஏகிவிட்டிருக்கிறான். பண்டிகை எல்லாம் வெள்ளாமை அழைத்துக் கொண்டிருக்கிறது. என்னால் தடுக்க முடிய செய்வேன் என்று சொன்னான். அன்னவன், கவலைப்படாதே, அழைத்தேன் என் தம்பி சின்னையாவை. அண்ணா என்று ஓடி வந்து என் முன்னால் என்றான். டே தம்பி,